இன்னைக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல இருக்கிற லிக்விடிட்டி ட்ரேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் லிக்விடிட்டினா என்ன, பொதுவாக மார்க்கெட்டில் லிக்விடிட்டி எங்கே ஃபார்ம் ஆகும், லிக்விடிட்டி ஸ்வீப்போட டைப்ஸ் என்னென்ன இருக்குது, லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ட்ரேடிங் செட்டப்பை கிரியேட் பண்ணுறது, இதுதான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு லிக்விடிட்டினா என்ன அப்படின்னு பார்ப்போம். லிக்விடிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கவோ விற்கவோ போகிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை அஃபெக்ட் பண்ணாமல், அதாவது அதில் எந்த வித சேஞ்சஸும் இல்லாமல் எப்படி நீங்கள் ஈஸியாக அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த லிக்விடிட்டி. அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஏபிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது, அதோட ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 250 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 crore ஒர்த் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எவ்வளோ விலைக்கு? அதே 250 ருபீஸ்க்கு. அப்போது அதே ப்ரைஸில் அந்த இடத்துல 250 ருபீஸ்க்கு 1 crore வேல்யூக்கு உண்டான ஸ்டாக்கை வந்து யாராவது விற்கணும். அந்த யாரோ ஒருத்தர் அப்படிங்கிறது வந்து ஒருத்தராக இருக்கலாம், இல்லை பல பேராக இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு எது முக்கியம் அப்படின்னா, அந்த 250 ப்ரைஸ்க்கு விற்கணும். அதே போல் அந்த வேல்யூ அப்படிங்கிறது வந்து 1 crore இருக்கணும். சரியா? அப்போ தான் நம்மளால் வாங்க முடியும். அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம குறிப்பிட்ட ப்ரைஸில் வாங்கணும், நிறைய ஸ்டாக்ஸை வாங்கணும் அப்படின்னா அங்கே விற்கிறதுக்கு ஆளுங்க ரெடியாக இருக்கணும். அப்போ பொதுவாக லிக்விடிட்டி எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, நான் வாங்க நினைக்கிற விலையில தான் நான் வாங்க போகிறேன், எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் வாங்கலாம். இதை ரெஃபர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. அதே போல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் பண்ணுறப்போ ஹை லிக்விடிட்டி ஸ்டாக்ஸாக பார்த்து ட்ரேடிங் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. ஏன்னா ஹை லிக்விடிட்டி அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு ஸ்டாக்கில் வந்து ஹை லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ் அப்படின்னா அதில் நிறைய வால்யூமில் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, நிறைய பேர் பையர் இருக்காங்க, நிறைய பேர் செல்லர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் என்டர் ஆகலாம், எந்த ப்ரைஸில் வேணாலும் நீங்கள் வாங்கலாம். அதே போல் நீங்கள் நினைக்கிற இடத்துல விற்றுட்டு போயிடலாம். ஏன்னா நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறப்ப அங்கே நிறைய பேர் விற்கிறதுக்கு அங்கே ஆள் இருக்கணும், அப்போ தான் உங்களால் வாங்க முடியும். அதே போல் நீங்கள் அந்த ஸ்டாக்கை விற்கும்போது அதை வாங்குறதுக்கும் நிறைய பேர் இருக்கணும். இது தான் வந்து ஹை லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹை லிக்விடிட்டி இருக்கிறப்போ உங்களுக்கு நிறைய ஸ்லிப்பேஜஸ்ங்கிறது வராது. அதாவது நீங்கள் 250 ரூபாவில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதே 250 ரூபாவில் வாங்கிடலாம். ஏன்னா நிறைய பேர் விற்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இதே லோ லிக்விடிட்டி இருக்கிற ஸ்டாக்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்குறவருக்கும் விற்கிறவருக்கும் உண்டான அந்த விலை இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ உங்களால் நீங்கள் நினச்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நினச்ச விலையில் வாங்கவோ விற்கவோ முடியாது. ஸோ இதை தான் நம்ம லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இந்த லிக்விடிட்டி மார்க்கெட்டில் எங்கெல்லாம் அதிகமாக ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவல் ஹைஸ் அண்டு ஈக்குவல் லோஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஒரு இடத்துக்கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறப்போ திரும்ப அந்த ஈக்குவல் லோ கிட்ட வரும்போது இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல அதிகமான பையர்ஸ் வந்து பை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, பையிங்கான இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஸோ அந்த பை சைடு லிக்விடிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி டபுள் டாப் இல்லைனா ஈக்குவல் ஹை ஃபார்ம் ஆகும்போது இதை வந்து என்ன நினைப்பாங்க, அவங்க இது வந்து ஒரு சப்ளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த இடத்துல அதிகமான லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகும் ஷார்ட் சைட் போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணுற லிக்விடிட்டி. அதாவது ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டில், அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரெண்டுக்கு கீழே லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி ப்ரைஸ் மூவ் ஆகுது அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு டைமும் அந்த ட்ரெண்டுக்கிட்ட மார்க்கெட் வரும்போது, அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட மார்க்கெட் வரும்போது என்னாகும் அப்படின்னா அந்த இடத்துல லிக்விடிட்டி அதிகமாகும். அப்போது அங்கே பையிங்கான இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப அதிகமாகும். அடுத்ததாக ஆர்டர் பிளாக் பேஸ் பண்ணுற லிக்விடிட்டி. அதாவது நமக்கு ஆர்டர் பிளாக் வந்து ஃபைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துலையும் இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஒரு ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்கும், மார்க்கெட் நிறைய இன்எஃபிஷியண்ட்டாக ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிருக்கும். இந்த இடத்துலலாம் இன்எஃபிஷியன்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போது எப்படி இந்த ப்ரைஸ் வந்து இந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிறைய லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? பை சைடு லிக்விடிட்டி இது அப்படியே தலைகீழாக பொருந்தும். இது வந்து நான் பையிங்க்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், செல்லிங்க்கு அப்படியே நம்ம டவுன் சைடை நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். சரியா? இப்போ இது ஆர்டர் பிளாக்கை பேஸ் பண்ண லிக்விடிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் ஆர் எஃப்இஜியை பேஸ் பண்ண லிக்விடிட்டி. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரைஸ் எங்கே உங்களுக்கு இம்பேலன்ஸாக இருக்குது, எல்லாம் எஃப்இஜி எங்கே ஃபார்ம் ஆகிருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான லிக்விடிட்டி வந்து ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரை பொறுத்து மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிற லிக்விடிட்டிஸ். வேறு என்னென்ன இது மட்டும் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறப்போ ஃபிபோனாக்கியை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிற லிக்விடிட்டி இருக்குது. ஏன்னா ஃபிபோனாக்கியில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணும்போது 0.5லேருந்து 0.61 இந்த மாதிரிலாம் ரேஞ்ச் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா
கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் லெவல் கிட்ட ப்ரைஸ் வரும்போது, அந்த ரேஞ்சு கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே அதிகமான லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். அதே போல் நிறைய இருக்குது. இதெல்லாம் மார்க்கெட்டில் மேஜராக நமக்கு தெரிகிற லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிற பிளேசஸ். அடுத்தது நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப் பற்றியும் அதோட டைப்ஸ் பற்றியும் பார்ப்போம். ஒன்று செல் சைடு லிக்விடிட்டி, இன்னொன்று பை சைடு லிக்விடிட்டி. லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில் பார்ப்போம் இல்லையா, ஃபேக் பிரேக் அவுட் மாதிரியான ட்ரேடிங் டைப்லாம், அதுதான் வந்து இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம், இன்னும் கிளியராகவே புரியும். ஃபஸ்ட்டு செல் சைடு லிக்விடிட்டினா என்னென்னு பார்ப்போம். அதாவது ஒரு குரூப் ஆஃப் செல் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்கு கீழே இருக்கும். நார்மலாக ஒரு இடம் சப்போர்ட்னா அந்த இடத்துல நம்ம பை பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் அங்கே பை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா கீழே அவங்க அந்த ரேஞ்சுக்கு, அந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா செல் சைடு லிக்விடிட்டி அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது தான் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இந்த சார்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். இதில் என்ன ஆகுது, கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே எடுக்குது. ஓகேவா, அப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஏரியா வந்து நமக்கு சப்போர்ட் ஏரியா அப்படின்னு நினச்சிப்போம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா திரும்ப ப்ரைஸ் அதுக்கிட்ட வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது போட்டு வச்சுருப்போம் இல்லையா. ஸோ நிறைய ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் ப்ரைஸ் வந்துட்டு போயிருக்கு ஒவ்வொரு முறையும். அதனால் அந்த ரேஞ்சு கீழே பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்களோட ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரியான ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸை அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளேஸில் ப்ரைஸ் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும், அதாவது செல் ஆர்டர் அங்கே போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஆர்டர் எல்லாத்தையும் வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு அதை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் திரும்ப மேலே போக ஆரம்பிச்சிடும். இதை யார் ட்ராப் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் மாதிரியான பெரிய ஆளுங்க தான் இதெல்லாம் ட்ராப் பண்ணுவாங்க. அதாவது மார்க்கெட்டு கீழே புஷ் பண்ணுற மாதிரி புஷ் பண்ணி எல்லா ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸையும் அவங்க எடுத்துருவாங்க. ஏன் அவங்க அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல லிக்விடிட்டி தேவை, அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கும். அப்போது அவங்க பை ஆர்டர்ஸ் போடணும் அப்படின்னா எங்கே போய் போடுவாங்க பை ஆர்டர்ஸ், ப்ரைஸு கீழே வந்தால் தானே இங்கே இருக்கிற செல் ஆர்டர்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து எடுக்கும். அவங்க பை ஆர்டர் போடணும் அப்படின்னா அவங்களுக்கு செல் பண்ண யாராச்சும் வேணும். அப்போது அந்த செல் ஆர்டர்ஸ்லாம் எங்கே தேங்கி இருக்கும், இந்த இடத்துல. இதை வந்து லிக்விடிட்டி பூல்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது நிறைய செல் ஆர்டர்ஸ் வந்து இங்கே தேங்கி நிற்கும். ஏன் அப்படி நிற்கிது அப்படின்னா இது வந்து ஒரு கீ சப்போர்ட் ஏரியா, இதுக்கு கீழே ப்ரைஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரைஸை புஷ் பண்ணி கீழே இறக்கி அவங்களோட செல் ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ண வச்சு இவங்க பை பண்ணிவிட்டு தென் அகைன் என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து மேலே போயிடும். இதைத்தான் லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவாங்க. இது வந்து செல் சைடு லிக்விடிட்டியை வந்து எடுக்கிறது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பை சைடு லிக்விடிட்டி இருக்குது. இது அப்படியே நமக்கு இப்போ பார்த்தோம்ல செல் சைடு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். குரூப் ஆஃப் பை சைடு ஸ்டாப் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கீ சப்போர்ட் லெவலுக்கு மேலே இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ரேஞ்சை வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே நிறையா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு தான் அங்கே செல் ஆர்டர் வந்து போட்டிருப்பீங்க. அது மாதிரி தான். ஸோ இப்போது இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம், இன்னும் உங்களுக்கு கிளியராகவே புரியும். இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு கண்டினியூவாக என்ன ஆயிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரேஞ்சில் சப்ளை அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் பாருங்களேன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டச் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. அகைன் இந்த 1 2 3 4 வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு மேலே ப்ரைஸ் போகாது, அப்போ திரும்ப மார்க்கெட் வந்து இதை டச் பண்ணுறப்போ நம்ம இங்கே என்ட்ரி கொடுக்கலாம், மேலே ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக இருக்கும். ஓகேவா, இங்கே திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா பை சைடு லிக்விடிட்டி அப்படிங்கிறது இங்கே ஃபார்ம் ஆகிடும். அதாவது பையிங் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் இன்ஸ்டியூஷன்ஸ் உள்ள வருவாங்க, ப்ரைஸை புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு இங்கே இருக்கிற பை ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப ப்ரைஸை வந்து கீழே கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல அவங்க விற்கணும். அப்போ இந்த இடத்துல அவங்க விற்கணும்னா அவங்களுக்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும் இல்லையா. அப்போ யார் வாங்குவா, இதை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த பையிங் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரிகர் ஆகிடும். அப்போ அந்த மாதிரி வாங்க வச்சுட்டு அகைன் ப்ரைஸை வந்து கீழே கொண்டு வந்துடுவாங்க, அவங்க வந்து செல் பண்ணிடுவாங்க. தென் ப்ரைஸ் கீழே வரும், அவங்க ப்ராஃபிட்டபுளாக மாறிடுவாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா செல் சைடு லிக்விடிட்டி, பை சைடு லிக்விடிட்டி, அதோட லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படிங்கிறது நடக்குது. இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி லிக்விடிட்டி ஸ்வீப்பை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணி அதை நமக்கு ஃபேவராக மாற்றி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கு.
இப்படி மூவ் ஆகும்போது நமக்கு கிளியராக தெரியுது நமக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நமக்கு ப்ரைஸ் வந்து இங்கே டச் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அப்போ நமக்கு கிளியராக ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்ததாக இந்த ப்ரைஸ் இதை பிரேக் பண்ண போகுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ப்ரைஸ் என்ன ஆகுது, இதை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ நார்மலாக இதில் நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு, இப்போது நமக்கு சப்போர்ட்டாக மாறிடும். ஏன்னா ப்ரைஸ் வந்து இதை பிரேக் பண்ணிடுச்சு இல்லையா? அப்படிங்கிறப்போ இதுக்கு முன்னாடி இந்த சப்ளை ஜோனு இனிமேல் டிமாண்டாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இதை பிரேக் பண்ணதுமே பார்த்திங்கன்னா நிறைய பையர்ஸும் உள்ள வருவாங்க. சரி, இங்கே நமக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா FEG அப்படிங்கிறது வந்து நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அப்போது அந்த FEGயை வந்து ப்ரைஸ் ஃபில் பண்ணணும். ஸோ அப்போது ஃபில் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக கீழே வரும். ஸோ நம்ம அதுக்காக வெயிட் பண்ணலாம். ஓகே, அதே போல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுச்சு. இப்போ என்ன நடக்கணும், மார்க்கெட் வந்து இங்கேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும். இல்லை பிரேக் ஆணுச்சு கீழே வந்துச்சு அப்படின்னா எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கான ஆர்டர் பிளாக் இங்கே எங்கே இருக்குது, இந்த இடத்துல நமக்கு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஏன் இதை நான் ஆர்டர் பிளாக்காக போடுறேன் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த கேண்டில் தான் நமக்கு ஆர்டர் பிளாக், இந்த சின்ன கேண்டில். ஆனால் இந்த கேண்டில் வந்து பக்கத்தில் இருக்கிற கேண்டிலுக்கு இன்சைட் கேண்டிலாக இருக்குது. இந்த 2 கேண்டிலுமே பார்த்திங்கன்னா இந்த பெரிய கேண்டில், இந்த மதர் கேண்டில் சொல்லுவோம், இதுக்கு இன்சைட் கேண்டிலாக இருக்குது. அப்போது இந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா ப்ரைஸ் இதில் டச் ஆகிட்டு மேலே போகணும் இல்லையா? இதுதான் நமக்கான ரூல். அப்போது இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே ப்ரைஸ் பிரேக் ஆணுச்சு அப்படின்னா நான் ஆப்போசிட் ட்ரேட்குள்ளார போயிடுவேன். ஓகேவா? அந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போது ப்ரைஸ் ஃபர்தராக என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். திரும்ப ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதை பிரேக் பண்ணிவிடுது. பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆப்போசிட் ட்ரேடில் என்ட்ரி ஆகலாம். அதாவது நம்ம இப்போது செல் ஆர்டர் கொடுக்கலாம். தென் செல் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது பாருங்கள், ப்ரைஸ் பெரிய ட்ராப் அப்படிங்கிறது ஆகுது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக புரியுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற செல்லிங் ப்ரெஷருக்கும் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற செல்லிங் ப்ரெஷருக்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்தை பாருங்கள். இங்கெல்லாம் எவ்வளோ பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா இந்த ரேஞ்சுக்கிட்டலாம் நிறைய லிக்யூரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய லிக்யூரிட்டி இங்கே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். பை சைட் லிக்யூரிட்டியும் இருக்கும். அதையும் பிரேக் பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய ஃபால் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனில் சொல்கிற ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி தான். ஓகேவா? இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து புஷ் பண்ணி ப்ரைஸை மேலே கொண்டு போயிருப்பாங்க. ப்ரைஸ் மேலே போனதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் டச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துகிட்டு இருக்கும். ஸோ இங்கே வரப்போ இன்ஸ்டியூஷன்ஸ் கிட்ட செல் பண்ணுறதுக்கு நிறையா வால்யூம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த இடத்துல நிறைய லிக்விடிட்டி இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ரைஸை கொஞ்சம் பிரேக் பண்ணி மேலே கொண்டு போனால் நிறைய பையர்ஸ் உள்ள வருவாங்க. ஏன்னா ட்ரெண்ட் வந்து மாறிடுச்சு. இவ்வளோ நேரம் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனிச்சு. இப்போ இதை பிரேக் பண்ணனால ட்ரெண்ட் மாறிடுச்சு. அப்போ நம்ம பை பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பையர்ஸ் வந்துடுவாங்க. அதே போல் இங்கே போட்டிருந்த ஸ்டாப் லாஸ் எல்லாமே நிறைய ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ அப்போது நிறைய பேர் வந்து வாங்கியிருப்பாங்க. செல்லர் அவங்களோட செல்லிங் அப்படிங்கிறது இங்கே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? இன்ஸ்டியூஷன்ஸ்லாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணி அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. இங்கே நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஒன்ஸ் இங்கே நமக்கு பிரேக் ஆனாலும் நமக்கு இங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது. ஆர்டர் பிளாக்கை ஃபில் பண்ண ப்ரைஸ் கீழே வரும்னு பார்க்கணும். கீழே வந்து இங்கே நமக்கு சப்போர்ட் எடுக்கணும். எங்கேயாவது சப்போர்ட் எடுக்கல. சரி, இந்த இடத்துல எதை வந்து ஆர்டர் பிளாக்காக போடுறது அப்படிங்கிறப்போ நம்ம சொன்ன மாதிரி இதை நம்ம ஆர்டர் பிளாக்காக பார்த்தோம்னா இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்தலாம் மார்க்கெட் இனிமே ரிட்டர்ன் போயிடும், அதாவது கீழே போயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மாதிரி நீங்கள் லிக்யூரிட்டி கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடில் என்டர் ஆகிறதோ இல்லை ட்ரேட் எடுக்காமல் வெயிட் பண்ணுறதோ அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் லிக்யூரிட்டினா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.